யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. ஐயோ கடவுளே, அப்ப அந்த புள்ளைய பார்க்க தான் நம்மள கூப்பிட்டுட்டு வந்தானா? அப்ப இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இருப்பானா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வயல்ல சுத்திக்கிட்டு இருந்தேன், சும்மா விட்டுட்டு வந்திருக்கலாம். பாசத்துல தூக்கிட்டு வரேன், பாயாசத்துல தூக்கிட்டு வரேன்னு தூக்கிட்டு வந்தான். அந்த நல்லாதான் வச்சிருந்தான், தப்பெல்லாம் சொல்லல. ஆனா இவன் ஏதோ வாக்கப்பட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டானு என்ன இலவச இனிப்பாவா கூப்பிட்டுட்டு வருவான்? டேய் கௌதம் ப்ளீஸ், நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். என்கிட்ட பேசுடான். முடியாது, பேச முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் என் கோவத்தை கிளறி பார்க்காத. மச்சான், டேய், அவன் அவ்வளவு பெரிய கோபக்காரனும் கிடையாதுடா, அவ்வளவு பெரிய சீனும் கிடையாது. நீ ஏன்டா கெஞ்சி கெஞ்சி சீனை எமோஷனல் ஆக்குற? தயவு செஞ்சு கெஞ்சாதடா. அந்த நாய் சும்மா இருக்கு, அதையே வந்து பேசுன கம்முனருடா. இப்போ முடிவா என்னதான்டா சொல்கிறேன்? பேச முடியாதுன்னு சொல்கிறேன். சரி, நீ பேசலனா பரவாயில்ல. அந்த மயில் குட்டியை என்கிட்ட கொடுத்துட்டு போ. ஏய், முயல் குட்டி கிடையாது, கால்மி சிலுக்கு. ரொம்ப முக்கியம் என்ன உலகத்துக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியம். டேய், அவன் கேட்கறான்னு என்ன கொடுத்துட்டுலாம் போவாதே, நான் அவன்கிட்ட போக மாட்டேன். கொடுடா. அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, அவளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு முக்கியமா? ஏன்டா? அவள் ஒரு கேர்ள், புரியுதா? நீ ஒரு லவ் ஃபெயிலியர். அப்படி இருக்கும்போது இவன் மேலே ஏதாவது உனக்கு அஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா? ஆமாண்ணே, இவனோட இவ்வளவு கரெக்டா யோசிக்கிறேன் பாரு. நான் ஒரு பொண்ணு தானே, அவன் வேற லவ் ஃபெயிலியரு, நான் வேற ரொம்ப கியூட்டா இருக்கேன். என் மேல ஏதாவது கிரஷ் வந்துருச்சுன்னா? டேய், அப்படிலாம் நான் என் முட்டைக்கணிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டா. என் மனசுல எப்பயுமே முட்டைக்கணி தான் இருப்பா. அதனால உன் சிலுக்கு மேலலாம் எனக்கு ஒன்றும் க்ரஷ் வந்துடாது. குடு, நல்லா அழகா இருக்கா, நல்லா புசு புசுன்னு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு தரேன். நோ நெவர், நான் யார்கிட்ட வர மாட்டேன். என்ன யாரும் கொஞ்சம் கூடாது, புரியுதா? நான் ஒரு கேர்ள், எனக்கும் அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு இதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதை விட்டுட்டு சும்மா என்னத்துக்கு கொஞ்சம் சொல்லிட்டு யூ டோன்ட் ஹேட் மீ. ஓவரா சீன் போடாதுடா, குடு. ஃபஸ்ட்டு முட்டைக்கண்ணின்னு சொல்கிறல்ல, அவளை போய் சரி பண்ணு, புரியுதா? அவள் காலில் விழுந்து சமாதானம் பண்ண பாரு. உனக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணல கௌதம். அந்த மாதிரி எனக்கே தெரியாம எல்லாவும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணலாம்ல. அட்லீஸ்ட் 1-2 ஹெல்ப் ஆச்சும். இங்கே பாருடா, நீ எனக்கு என்ன பெருசாக ஹெல்ப் பண்ண? நான் சைட் அடிக்கிறதுக்கு கூட வருவேன், நான் அவகிட்ட பேசுறதுக்கு வரமா நின்று வேடிக்கை பார்ப்பேன், அவ்வளோதானே செஞ்சேன். என்னைக்காவது ஒரு நாள் என் ஃப்ரெண்டு நல்லவன் வல்லவன் இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னியா? இல்லைல்ல. ஏய், அதே மாதிரி தான் நானும் எட்ட நின்று வேடிக்கை பார்ப்பேன். கல்யாணம் பண்ணால் அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவேன். அதை விட்டுட்டு இவன் நல்லவன் வல்லவன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், புரியுதா? ரெண்டு மரியாதை பேசுற. அப்படிதான்டா பேசுவேன், புரியுதா? அப்படிதான் பேசுவேன். முடிஞ்சா அந்த பிள்ளையை சமாதானம் பண்ணி கல்யாணம் பண்ற வேலையை பாரு. அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்றேன். அதை விட்டுட்டு லவ் ஃபெயிலியர்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அதுக்கு தாண்டா சொல்றேன். எனக்கே தெரியாம பவித்ரா கிட்ட பேசி நான் நல்லவன் வல்லவன் அப்படின்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்றியா? எங்கேயாவது இந்த உலக வரலாற்றுல கேள்விப்பட்டிருக்கீங்களா இவனுங்கள மாதிரி ஓப்பனா பேசி லவ் பண்ணத? இவன் நல்லவனா, இவனை பத்தி இவன் போய் சொல்லணுமா? இவன் நல்லவன் இவன் ஆளுகிட்ட ப்ரூவ் பண்ணவே இவனால முடியல. அப்படி இருக்கும்போது அவனுக்கு இவன் எங்கேருந்து போய் நல்லவன் சர்டிபிகேட் கொடுப்பான்? ஆக மொத்தத்துல ஒருத்தனும் உருப்படியா லவ் பண்ணல போல. அந்த பிள்ளைங்க லவ் பண்ணுதா பண்ணலையான்றது தெரியாம ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுன்றதுனால இது யாழு இது ஆளு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டானுங்க. மற்றபடி அந்த பொண்ணு லவ் பண்ணுன்ற கான்ஃபிடென்ட்ல இவனுங்களுக்கே கிடையாதுன்னு. அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்? பண்ண மாட்டேன். சின்சான், பேசாம நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? என் ஆளோட அட்ரஸ் தரேன், நீங்க வேணும்னா எனக்காக ட்ரை பண்ணுங்களேன். நான் நல்லவன் சொல்லி அவருக்கு புரிய வச்சுட்டு வாங்களேன். இந்த மாதிரிலாம் யாராவது ஹெல்ப் கேட்கும்பொழுது அது நம்ம வயசுக்கு மீறின ஹெல்ப்பா இருக்கும்பொழுது நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. சின்சான் சாவடிக்கிறாமா, இவனுக்கு ஒரு முடிவே கிடையாதாம்மா. லெட்டர் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த ஞாபகம் நல்லாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது லெட்டர் எங்க போயிருக்கும்? கடவுளே, எப்படியாவது அந்த லெட்டர் என் கையில கிடைக்கணுமே. ஏய், இங்க பாரு. லெட்டர் எங்க போயிருக்கும்? அதே சிந்தனையாவே இருக்கேன். இங்க பாருடி, கேக்குதா கேட்கலையா காதுல? ஒரு மனுஷி இங்க வந்து காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், காதுல வாங்காமலே உட்காந்துருக்கேன். சொல்லுங்க சித்தி, நீங்க வந்து நின்னதை நான் பார்க்கல. பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்குற? நீ எதுக்கு பார்க்க போற சொல்லு. சித்தி என்னன்னு சொல்லுங்க சித்தி, எதுக்கு இப்போ திட்டிட்டு இருக்கீங்க? அதான் மேடம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியலையே. ஒரு வார்த்தை பேசினாலே ஏன் திட்டுறீங்க, ஏன் முறைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டியே. இல்லை சித்தி, நீங்கள் ஏதோ கோவமாக கூப்பிட்ற மாதிரி இருந்தது, அதான். ஆமாம், நீ அப்படிதான் பேசுவ, அப்படிதான் கேட்ப. ஏன்னா 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட பாரு. அந்த காசை வேற வீட்டுக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. கொடுக்குற பணத்துக்கு நீ கேள்வி கேட்டு தானே ஆகணும், நாங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும். சித்தி, நீங்கள் இப்போ ஏதோ கேட்க வந்தீங்க, வேகமாக கேட்டீங்களேன்றதுனால நான் சொன்னேன். மற்றபடி இப்போ நான் வேலைக்கு போகிறது, சம்பாரிச்சு கொடுக்கறதெல்லாம் நான் எதுவுமே பேசலையே.
முதல்ல ஒருத்தவங்க கூப்பிட்டா ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேளு, புரியுதா? அதை விட்டுட்டு நீங்க இப்படி கூப்பிட்டீங்க அப்படி கூப்பிட்டீங்கன்னு அவங்களுக்கு மேல ஒரு கதை கட்டாத. அப்படிலாம் இல்லை சித்தி. சரி சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? எப்பா அப்பா ஒன்றும் பேச முடியலையே. நான்லாம் வளர்த்த வளர்ப்புக்கு இல்லை இப்படியா பேசணும்? சித்தி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? இப்போ உனக்கு என்ன கேட்டு எடுத்துச்சுன்னு வந்து கேள்வி கேட்க வந்திருக்க? உங்க அக்கா கேட்குற கேள்வி பத்தாதுன்னு. இல்லை சித்தி, எங்க அக்கா மாதிரி நான் பொறுப்பு இல்லாமலாம் கேள்வி கேட்க மாட்டேன்னு, பொறுப்போட தான் கேட்பேன். எனக்கு இப்போ நீங்க வளர்த்த வளர்ப்புக்குன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இப்போ என்னடா சொல்ல வர? நான் வளர்த்த வளர்ப்புல என்ன குறைய கண்டீங்க? நான் வளர்க்காம தான் 2 பேர் வளர்ந்து நிக்கிறீங்களா? அதான் சித்தி, அந்த வளர்ப்பை பத்தி தான் எனக்கு கேள்வி. என்ன அனி சும்மா இருடா. ஏய் சும்மா இரு. அவன் என்னவோ பேசுறத நீ அப்படியே புதுசா தடுக்கிற மாதிரி தடுக்கிற. அவன் எப்பவுமே வாய்க்குழப்படுத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அப்படி இருக்கும்போது என்னடி புதுசா நடிக்கிறேன்? என்னவோ சும்மா இருடானே. அதான் சித்தியே சொல்லிட்டாங்கல்லக்கா, நீ கம்முன்னு இருன்னு சொல்லுடா. என்னடா நான் வளர்த்த வளர்ப்புல குறைய கண்டேன்? இல்ல சித்தி, வளர்த்தங்கிறீங்க, எப்படி வளர்த்தீங்கன்னு எங்களுக்கு ஞாபகம் இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் எங்களை நீங்க அடிச்சதும் உதைச்சதும் மிதிச்சதும் தான். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு தொண்டைக்குள்ள இறங்காத மாதிரி நீங்க திட்டினதும் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த கொடுமைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது எந்த கேப்ல நீங்க எங்களை வளர்த்த ஆளாக்குனீங்கன்றத எனக்கு கொஞ்சம் கிளியரா சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுப்பேன். என்ன சின்ன பையன் பாத்தீங்களா, மண்டைக்கு ஏற மாட்டேது நீங்க எப்படி வளர்த்தீங்கன்றது. என்னடா திமிரு பேச்சு பேசுற? உங்களுக்கு பாலும் சோறு கொடுத்ததெல்லாம் மறந்து போச்சோ? ஆமா சித்தி, பாலும் சோறும் கொடுத்தீங்க. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கறவ தான் அம்மான்னு சொல்லிட்டு. ஆனா பிள்ளைங்க ரத்தத்தையே உறிஞ்சி அவங்களுக்கு பாலா கொடுக்கறது ஒரே ஒரு ஆளு, எங்க சித்தி மட்டும்தானே. எங்களுக்கு இப்பதானே தெரியும். ஏய் மணி கம்முனருடா. நீ சும்மா இருக்கான்னு சொன்ன. ஏய் குட்டிச்சத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நல்லா தான் சித்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு புரியலையா? புரியலன்னா சொல்லுங்க, இன்னும் கிட்ட வந்து பேசுறேன். நீங்க வளர்த்தன்னு சொல்றீங்களே, அதுல நீங்க எங்களை கொடுமைப்படுத்துறத மட்டும்தான் இது வரைக்கும் காட்டுறீங்களே தவிர மத்தபடி நீங்க எங்களை வளர்த்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விஷயமும் இல்லையே. அததான் நானும் கேக்குறேன். நாங்களா தான் வளர்ந்தோம், இதுல நீங்க ஏன் சீன் போடுறீங்கன்னு கேக்குறேன். சீன் போடுறனா? ஏய் என்ன பேசிட்டு இருக்க தெரியுதா? ஐயோ சித்தி, சீன் நான் சொன்னேன், சீன் சொல்ல சித்தி, சிறுபிள்ளைத்தனமா பேசுறீங்கன்னு சொல்ல வர்றதுதான் அப்படி சுருக்கமா சீன் அப்படின்னு சொல்லிட்டேன். திமுரு பிடிச்சவன் எப்படி பேசி எப்படி சமாளிக்கிறான் பாத்தியா? உன்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது, புரியுதாடா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரிங்க சித்தி. பள்ளிக்கூடம் போனோமா படிச்சோமா வாயை முடிக்கிட்டு இருந்தம்மான்னு மட்டும் இருக்கணும். சரிங்க சித்தி. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சன்னு வச்சுக்கோயேன், சோத்துல விஷத்தை வச்சிருவேன். அட சித்தி, நீங்க ஏன் தனியா விஷம் வைக்கிறீங்க? நீங்க போடுற சாப்பாடே டெய்லி விஷம் கணக்கா தான் இருக்கு. என்ன ஸ்லோ பாய்சனு, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு கடைசியா போய் சேர்ந்துருவோன்னா. என்ன சொன்னப்ப? ஒண்ணும் இல்ல சித்தி, சும்மா. கேட்டுச்சுடா, கேட்டுச்சுன்னா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சித்தி, பொதுவாகவே உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும். அது கசக்குதுங்கிறதுக்காக உண்மையை நம்ம சொல்லாம இருக்க முடியுமா? உன் நக்கல் பேச்ச கொஞ்ச நேரம் நிப்பாட்டுன்னா ட்ரை பண்றேன் சித்தி. மகாராணி அம்மா இங்க பாருங்க. மகாராணி அம்மா. சித்தி அவன் ஏதோ தெரியாம பேசுறான் சித்தி. தெரியும், அக்காலும் தம்பி எப்ப தெரிஞ்சு பேசுவீங்க எப்ப தெரியாம பேசுவீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும்னா. சித்தி நீங்க எந்த கோவமா இருந்தாலும் என்கிட்ட காமிங்க, அவனை எதுவும் பண்ணாதீங்க. ஆமா ஆமா, நான் அப்படியே கொடுமை பண்ணி கிழிச்சிட்டேன். அவனை ஃபர்ஸ்ட் என்ன கொடுமை பண்ணாம இருக்க சொல்லுன்னு. அதெல்லாம் நான் எதுக்கு வந்தாலும் அதை சொல்லிட்டு கிளம்புறேன். தேவையில்லாத உங்கள்கிட்ட எதுக்கு எனக்கு பேச்சுன்னு. சொல்லுங்க சித்தி. இங்க பாரு, நாளைக்கு என் தங்கச்சி பொண்ணு வரா. யார் சித்தி? அந்த பேக்கா? என்ன சொன்ன? ஏ சித்தி, ரேகாவா அப்படின்னு கேட்க வந்தேன். அது ஏதோ டங்க் ஸ்லிப் ஆகி பேக்கா அப்படின்னு வந்துருச்சு. சரியில்லடா, ஒன்னும் சரியில்லைன்னா. சித்தி இப்ப என்ன விஷயம் வராங்க? ஏன் தங்கச்சி மாவ இந்த அம்மா காரிய பக்கத்துக்கு வரக்கூடாதா? ஓ, நீங்க எங்களுக்கு அம்மாவா இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு அம்மா, அப்படித்தானே சித்தி? இல்ல அப்படி கூட இருக்காது. எங்களுக்கு தான் நீங்க சித்தி, அவங்களுக்கு வந்து சித்தின்ற பேர்ல அம்மாவா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து உங்க தங்கச்சி பொண்ணு இல்லையா? ஆமாண்டா, உங்களுக்கு நான் சித்தி தான், அவளுக்கு நான் அம்மா தான், புரியுதா? நான் பொண்ணு தான் நாளைக்கு வரா, அப்படியே வச்சுக்க. இப்ப என்ன அதுக்கு? சித்தி நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே. ஏன்னா உங்க பையனா இருக்கிறதுக்கு தகுதி எனக்கோ இல்ல உங்க பொண்ணா இருக்கிறதுக்கு தகுதி எங்க அக்காவுக்கோ கிடையாது. அந்த அந்த ரேகாவுக்கு தான் இருக்கு. அதனால நீங்க அவங்களே உங்க பொண்ணா வச்சுக்கோங்க சித்தி. நாங்க அதுல எதுவும் சண்டை போட மாட்டோம்னா. மனுஷன் பேசுவானா குட்டி சத்தம்? உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? ஏய் இங்க பாருடி, நான் எதுக்கு வந்தானோ அதை சொல்லிட்டு போறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க என்ன பைத்தியமாக்கி அனுப்பிடுவான். இந்த ரூம்ல தான் நாளையில இருந்து அவ தங்குவா, புரியுதா?
உன் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வை, அவளும் வைக்கணும்ல. சித்தி என்ன மகாராணிக்கு முழு ரூமும் தேவைப்படுதோ? மகாராணிக்கு ரூம் கொடுத்து வச்சிருக்கதே பெரிய விஷயம். இதுல இந்த ரூம் ஃபுல்லா வேணுமோ? ஏன் அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடுவேன். வீட்டுக்கு வரவங்களாம் நம்ம தான் நல்லா பாத்துக்கணும், புரியுதா? சித்தி, அக்கா கூட நான் தானே தூங்குறேன். நாங்க 2 பேருமே இந்த ரூம்ல தானே தங்கி இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த ரூம்ல தங்க வைக்க முடியும்? ஆமா, உனக்கு அப்படியே தனி ரூம் தேவைப்படுது பத்தியா? உங்க அக்கா கூட ஒன்னும் நீ தூங்க தேவையில்ல. அதான் எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டுல, வந்து ஹால்ல படுத்து தூங்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க ரூம்ல தங்கினா சரிதான். அதனால இவ கூட இனிமேல் என் தங்கச்சி மாவ தங்குவா. நீ வந்து ஒழுங்கா வெளியில படுக்கிற வேலையை பாரு. அப்ப எங்க அக்காவுக்கு பாதுகாப்பு? இது பாரு, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ரூம்ல இருக்கிற உங்க அக்காவுக்கு எதுக்குடா பாதுகாப்பு? சரி, அப்ப எனக்கு பாதுகாப்பு? டேய் வேணாண்டா, என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. இல்ல சித்தி, நீங்க சொல்ற லாஜிக் படி உள்ள இருக்கிற எங்க அக்காவுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் வெளியில படுக்கிற எனக்கு பாதுகாப்பு இல்ல வேணும்ல சித்தி. உங்க கூட படுத்தா நைட்டு தலைகாணிய வச்சு மூஞ்சில அமுக்கி கொண்டுட்டா நான் என்ன சித்தி பண்ணுவேன்? பண்றேன். நல்ல ஐடியாவா தான் இருக்கு, பண்றேன்னு. ஐயோ, இங்க பாருடி, நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது. இனிமேல் அது அவ ரூம், புரியுதா? நீ ஒரு ஓரமா இருந்துக்க, அப்படிதான் நான் சொல்லணும். உன்கிட்ட வந்து பகுமானமா அவ இனிமேல் தங்குவான்னு சொல்றேன் பத்தியா? அது என் தப்பு தான், அப்படி நான் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் இது அவ ரூம், புரியுதா? நாளையில இருந்து அவ ரூம்ல அவ கூட நீ வேணும்னா தங்குறதா இருந்தா தங்கு, இல்ல நீ வந்து ஹால்ல படுத்து தூங்கு. சித்தி, அவங்க எப்பவுமே வருவாங்க, தங்குவாங்க, போயிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இப்ப ரூம்ல பங்கெல்லாம் கொடுக்கணும்? இதுக்கப்புறம் அவ இங்கதான் இருப்பா. இங்கதான் இருப்பாங்களா? என்ன சித்தி சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. உனக்கு ஒன்றும் புரிய தேவையில்ல, புரியுதா? உனக்கு எதுவும் புரிய தேவையில்ல. நான் சொல்றதை மட்டும் செய். நாளையிலேருந்து அவ இந்த ரூம்ல தான் இருப்பா. அவ கூட நீ இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா எழுந்து எங்கேயாவது போமா, புரியுதா? அதே மாதிரி அவ இதுக்கப்புறம் இங்கேயே தான் பர்மனண்டா இருப்பா. சித்தி, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவங்க எதுக்கு நம்ம வீட்ல வந்து இருக்கணும்? அவங்க 2 நாள் வந்துட்டு போனாலே பிரச்சனையா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் இங்கே தங்குறேன்னா சொன்னா நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? வேணும்னா ஹாஸ்டல் நிறைய இருக்கு, அங்க போய் தங்க சொல்லுங்க. நான் குத்துக்கல்லாட்டம் இருக்கும்பொழுது அவ ஏன்டா போய் ஹாஸ்டல்ல தங்கணும்? என் தங்கச்சி மவளுக்கு நான் இருக்கேன், சித்திக்காரி நான் இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது அவ ஏன்டா போய் ஹாஸ்டல்ல தங்கணும்? எவ்வளோ பெத்து போட்டு போன பிள்ளையெல்லாம் நான் வளர்த்து வீட்டுக்குள்ள நடு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு நான் கேள்வி கேட்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் கேள்வி கேட்கறதே நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவ ஏன் சொந்த தங்கச்சி மாவ, அவளுக்கு நான் அம்மா. நான் இருக்கும்போது அவ ஏன்டா ஹாஸ்டல்ல தங்கணும்? இங்க பாருங்க சித்தி, அப்படிலாம் இருக்க முடியாது. இது ஆல்ரெடி சின்ன வீடு தானே. இந்த சின்ன வீட்ல நம்மளாமே கரெக்டா தான் இருக்கும். அதுவும் அவங்க வந்து தங்கிட்டு போறாங்க அப்படின்னா பரவாயில்ல. இங்கேதான் இருப்பாங்கன்னா எப்படி இருக்க முடியும்? இங்க பாரு, ரொம்ப கேள்வி கேட்கற. இங்க பாருடா, நீ யாருடா அதை கேள்வி கேட்கறதுக்கு? ஒழுங்கா அடங்கி இருக்கிறதா இருந்தா இரு. நீ இவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறல்லடி, அதுக்குதான் உன் தம்பிக்காரன் கேள்வி கேட்கறான். வயசுக்கு மீறி பேசுறான். 2 பேரையும் அப்புறமா கவனிச்சுக்கிறேன்னு இருந்தாத ஜென்மங்க. இதுங்கள்ட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள்கிட்ட நான் இவ்வளவு நேரம் பேசுறதே வேஸ்ட் தான். நாளைக்கு அவ வருவா, இந்த ரூம்ல தான் தங்குவா. ஒழுங்கு மரியாதையா அவ கூட தங்குற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா எழுந்து எங்கேயாவது போ. என்னக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அந்த பேக்கு சும்மாவே இருக்காதுக்கா. நீ விடுடா, பாத்துக்கலாம். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. அப்புறம் அக்கா, ஒரு விஷயம் உன்கிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். என்னடா? நீ ஆபீஸ் கிளம்பி போயிட்டியா? அப்போ உன் ரூமுக்கு வந்தேன். என்னோட திங்ஸ் இங்க இருந்ததுனால எடுக்கிறதுக்கு. நீ ரூம்குள்ள வரும்போது என் காலில் ஒரு விஷயம் தட்டுப்பட்டுச்சு. என்னன்னு எடுத்து பார்த்தா ஏதோ பாக்ஸ் மாதிரி இருந்தது. பாக்ஸா? ஆமாக்கா, பாக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, ஏதோ ரெட் கலர்ல. என்னாச்சுக்கா? டேய் தம்பி, அந்த பாக்ஸ் எங்க? இந்தாக்கா பாக்ஸ். சித்தி கண்ணில் பட்டா ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்க, என்ன ஏதுன்னு பார்க்க போறாங்கன்றதுனால ஸ்கூலுக்கு போகும்போது நான் எடுத்துட்டே போயிட்டேன். பேக்ல வச்சிருந்தேன். சரி, இப்போ உன்னை பார்த்தனா கொடுக்கலான்னு கையோட எடுத்துட்டு வந்தேன். அக்கா, தம்பி நீ போடா. ஒன்றும் இல்லை, இது சும்மா ஒரு பாக்ஸ் தான். நான் என்னன்னு பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் கதவை சாத்திட்டு போறியா? சரிக்கா, எனக்கும் படிக்கிற வேலை இருக்கு. நான் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு வரேன். சரிடா. பவி, இந்த லெட்டரை படிக்கும்பொழுது உனக்கு என் மேலே கோவம் வரும். ஏன்னா எப்போவுமே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்ப, நீ என்கிட்ட எதையுமே மறைக்கலல்லடா, என்கிட்ட நீ எதையுமே மறைக்கலல்லடா அப்படின்னு கேட்ப. அந்த கேள்வி நீ கேட்கும் பொழுதுலாம் நான் தயங்கிக்கிட்டே தான் பதில் சொல்லுவேன். உங்ககிட்ட மறைச்சன்னு சொல்லலை, மறைக்கலன்னு சொல்லலை. அந்த கொஷினை எப்படி ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சிருப்பேன். மற்றபடி நான் உங்ககிட்ட பொய் சொல்லணும்லாம் நினச்சது கிடையாது, பொய்யும் சொன்னது கிடையாது. இது வரைக்கும் என் ஃபேமிலி பற்றி உங்ககிட்ட எதையுமே நான் ஷேர் பண்ணதில்லை பவி. ஆனால் இப்போ சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நீ தான் என் பொண்டாட்டின்னு என் மனசு ஆழமாக நம்பிடுச்சு. அதை யாராலையும் மாற்ற முடியாது பவி.
என் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வேஷத்தை போட்டேன். உன்னையோ இல்லை மற்றவங்களையோ ஏமாத்துறதுக்காக நான் இந்த வேஷத்தை போடல. அது என் நோக்கமும் இல்லை. அண்ணனுக்கு யார் கெட்டதுன்னு நினச்சாங்க, என் அண்ணனை யார் கொல்ல பார்த்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த வேஷத்துக்குள்ளே இருந்தேனே தவிர மற்றபடி வேற யாரையும் ஏமாத்தணுன்றதுக்காக இந்த வாழ்க்கையை நான் வாழலை. நிஜமாவே சொல்கிறேன் பவி, இந்த வேஷத்துக்குள்ள எனக்குள்ள ஒரு காதல் வரும்னு நான் எதிர்பார்க்கலடி. ஆனால் நீ என் மனசுக்குள்ளே வந்துட்ட. அடியே முட்டைக்கண்ணி, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு பலமுறை நினச்சிருக்கேன் பவி. ஆனால் எங்கள் அண்ணனுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன். அப்படி இருக்கும் பொழுது அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணும்பொழுது அந்த உண்மை வெளியில் வந்து நம்ம எதுக்காக மறைஞ்சு வாழ்ந்தோமோ அது யூஸ் இல்லாமல் போயிடுமோன்றதுக்காக தான் நான் மறைச்சேன். என்னடா என்ன நம்பலையா நீ அப்படின்னு நீ கேட்கலாம். நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை பவி, எனக்குள்ளே நான் ஒரு கட்டுப்பாடோடு இருந்தேன், யாருக்குமே இதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு. அதனால தான் அந்த வெளிப்பாடு கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் வெளியில் வரல, உன்கிட்டையும் வெளியில் வரல. நீ என்ன வேணா நினச்சிக்கோ பவி, இந்த உலகத்தில் எங்கள் அண்ணனை தாண்டி எனக்கு எதுவுமே பெருசு இல்லை. என் அண்ணனுக்கு வந்த அந்த ஒரு பிரச்சனை வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் உன்கிட்டையும் மறைச்சேன். ஆனால் இப்போ நீ என் பொண்டாட்டின்னு நான் முழுசாக உணர்றேன் பவி. நீ உன் காதலை என்கிட்ட சொன்ன அந்த செகண்ட்ல இருந்து நம்ம காதல் முழுமை அடைஞ்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன் பவி. அதான் இந்த உண்மையை உன்கிட்ட சொல்கிறேன் பவி. நீ எனக்கு வேணும். நீ இல்லாத இந்த ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் போட்டிருந்த அந்த வேஷம் உன்னை ஏமாத்த இல்லை பவி, எங்கள் அண்ணன் மேலே நான் வச்சிருந்த பாசத்தோட வெளிப்பாடு. இப்போ கூட கேளு பவி, அண்ணன் முக்கியமா நீ முக்கியமானு கேட்டால் கூட என் அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லுவேன். பொய்க்காக கூட நீ முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்குன்னு நான் முக்கியம் இல்லையாடா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு என் அண்ணன், அதுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் எல்லாமே. அது எனக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தாலும் சரி. எனக்கு அவர் ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்லாம் தெரியாது, அண்ணனாலே பிடிக்கும், அவ்வளோதான். அவருக்காக தான் இந்த வேஷம். அப்புறம் இன்னொன்று பவி, பணம் காசு இருந்தால் அம்மாவே கொண்டுருவாங்கன்னு ஒரு பயம் உனக்குள்ளே இருக்குது. அது என்னத்தை மாற்றிக்கோ. என் லைஃப்பில் எவ்வளோ பணம் வந்தாலும் எனக்கு மனைவினா அது நீ மட்டும்தான், காதலினா அது நீ மட்டும்தான். என்னை ஒன்று பணக்காரனா மட்டும் பார்க்காத பவி. நான் எப்பவும் உன்னோட கார்த்தி மட்டும்தான். உங்கள் அம்மாவுக்கு நடந்த அநியாயம் கண்டிப்பாக உனக்கு நான் நடக்க விட மாட்டேன் பவி. உன் கார்த்தி எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் என் பவியை விட்டு தர மாட்டேன். என் பவி எனக்கு மட்டும்தான். எனக்குள்ளே கலந்துருக்கிறவளும் நீ மட்டும்தான் பவி. என் முட்டைக்கண்ணி, ஏன்டா மறைச்ச? நீ ஒரு பணக்காரனாக இருந்தா நான் உன்னை நேசிச்சிருக்க மாட்டேன் அப்படின்லாம் எதுவும் சொல்லிடாதடி. இந்த லெட்டரை படித்து முடிச்ச உடனே கார்த்தியை பற்றி மட்டும் யோசி. இந்த கார்த்தியோட மனசை பற்றி மட்டும் யோசி. அந்த மனசுக்குள்ளே என் முட்டைக்கண்ணி மட்டும்தான் இருக்கான்றதை பற்றி யோசி. அப்படி நினச்சினா நான் உன்னை ஏமாத்தினதான் உனக்கு தெரியாது. பவிமா ஈஸ்டி, என் முட்டைக்கண்ணி இல்லை, கார்த்திகா லவ் பண்ணு. இதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணு. நீ எனக்கு முத்தம் கொடுன்னு கேட்டப்போ கூட அந்த முத்தத்தை கொடுக்க எனக்கு மனசு இல்லடி. அதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள என்னென்னோ ஓகே, ஸோ நம்மளே மீறி ஒரு சில விஷயம் நடந்திருக்கலாம். பட் என் பவி லவ்னு சொன்னதுக்கப்புறம் அவகிட்ட எல்லா உண்மையும் நான் சொன்னதுக்கப்புறம் தான் உன்னை டச் பண்ணணும்னு கூட நான் நினச்சேன். நீ ஐ லவ் யூடா கார்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுதே உன் கழுத்தில் நான் தாலி கட்டினதாக தான் உணர்ந்தேன். நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் அப்படின்ற ஃபீல் எனக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பவி. நீ வேணா நினச்சிருக்கலாம் லவ் தானடா சொல்லியிருக்கேன், நான் உன் லவ்வர் தான் அப்படின்னு. இல்லை பவி, எனக்கு அப்படி சொல்ல வரல. லவ்வர்னு நான் சொல்லலை பவி, என் பொண்டாட்டி. ஐ லவ் யூ கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு தான் எனக்கு வந்துச்சு. பட் உரிமையாக நான் சொல்லணும். அந்த உரிமையோட நீ என்னை பார்க்கணும் அப்படின்னா என்னை பற்றி நீ முழுசாக தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள இதுக்கப்புறம் எந்த ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ உன்கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். உன்னை நேரில் பார்த்து சொல்லியிருக்கலாம். பட் நேரில் பார்த்து சொல்ல வரும்பொழுது நீ முழுசாக கேட்பியான்னு எனக்கு தெரியல பவி. ஒரு வேலை கோவப்பட்டு பாதியில் என்ன சொல்லாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என் மனசு தாங்காது பவி. நம்ம ரெண்டு பேரும் என்ன பேச வந்தோமோ அதை பேசாமலே பிரிகிற மாதிரி ஆகிடும். உன் மனநிலைமை எப்படி இருக்குன்னு என்னால் யோசிக்க முடியுது பவி. ப்ளீஸ் எனக்காக இந்த லெட்டர் ஃபுல்லாக படிச்சிருந்த அப்படின்னா உன் கார்த்தியை பற்றி நீ புரிஞ்சுப்ப. நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தது. மற்றவங்களாம் மழையில் நனையாமல் ஒதுங்கி நின்னாங்க. ஆனால் நீ மட்டும் கொட்டுற மழையில் நனைஞ்சிக்கிட்டே ஒரு சின்ன குருவி ரோட் சைடு இருந்துச்சு. அதை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே அடி மேலே அடி வச்சு அந்த குருவிக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு பத்திரமா பிடிச்சிக்கிட்டு நடந்து போனேன். நீ குளிரில் நடுங்கிட்டு இருந்த. பட் உன்னை பற்றி கவலைப்படாமல் அந்த குருவிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இங்கே பாரு நீ நனைஞ்சிட்ட, உன்னை நான் தோட்டி விட்டுறேன், கண்டிப்பாக உனக்கு குளிர் அதுனே அப்படின்னு சொல்லி உன் ஷால் எடுத்து அந்த குருவி மேலே போத்திக்கிட்டு என்னவோ உன் குழந்தையே கையில் நீ தூக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ பவ்யமாக தூக்கிட்டு போனேன். குட்டிச்சலம், நீ என்ன மாதிரியே மழையில் நினச்சிட்டியா? உங்கள் அம்மா உன்னை தேடிட்டு இருப்பாங்கல்ல, பயப்படாத, நான் உன்னை உங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஒரு வாய் பேச முடியாத குருவிக்கிட்ட நீ அவ்வளோ அன்பனாக பேசுனதை கேட்டு எனக்குள்ள ஒன்று தோணுச்சு. இந்த உலகத்தில் அன்பை தேடுற ஒரு மனசுக்கு இவ ஏதோ ஒரு அன்புக்கு எங்கிருக்கா, அந்த அன்பு இவளுக்கு கிடைக்கலன்னு தான் இந்த குருவிக்கு இவளோட அன்பு மொத்தத்தையும் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு தோணுச்சு.
அப்படி நான் நினச்சிட்டே இருக்கும் பொழுதே எனக்கு நீ ஆன்சர் சொல்கிற மாதிரி இங்கே பாரு, நீ மழையில் நனைஞ்சிட்டு இருந்தா உன்னெல்லாம் உங்கள் அம்மா தேடுவாங்கன்னு நான் சொல்கிறேன்ல. ஆமாம், உங்கள் அம்மா தேடுவாங்க. உன்னை கூட தேடுறதுக்கு உன் அம்மா இருக்காங்க. ஆனால் நான் மழையில் நனைஞ்சாலோ இல்லை எனக்கு ஏதாவது ஆகிட்டாலோ என்னை தேடுறதுக்கு என் அம்மா வீட்டில் இல்லை தெரியுமா அப்படின்னு நீ சொன்ன. அப்படி நீ சொல்லும் பொழுது தான் எனக்கு தெரியும் உனக்கு அம்மா இல்லைன்னு. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த குருவிக்கிட்ட, இங்கே பாரு, அம்மா இருக்கும்போது அருமை தெரியாது, அம்மா போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அம்மானா யாருன்னே தெரியும். அதனால இப்போவே நீ தெரிஞ்சுக்கோ, உன் அம்மா கூடவே இரு, உன் அம்மா கையை விட்டுட்டு எங்கேயும் போகாத, இந்த உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா கையை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ட்ரை பண்ணு. முழுசாக நீ பறக்கணும்னு நினைக்காத. அம்மா எப்போவுமே உனக்கு நல்ல வழியை தான் சொல்லுவாங்க. அதனால உன் அம்மா கூட நீ பத்திரமா இரு. வானத்தில் பறந்து போகணும்னு நினைக்கிறதுலாம் கரெக்டு தான். ஆனால் அம்மாவோட துணையோட ஃபஸ்ட்டு பறந்து பாரு. அதுக்கப்புறம் உன்னால் தனியாக பறக்க முடியும் அப்படின்னா தனியாக பறந்து பாரு. என்னடா இவ ஒரு குருவிக்கு இவ்வளோ அட்வைஸ்லாம் சொல்கிறாளே அப்படின்னு வியந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் நீ சொன்ன, இங்கே பாரு, என் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க எங்கள் அம்மா இல்லை, எனக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு என் அம்மா இல்லை, எனக்கு என் அம்மாவை ரொம்ப தேடுது தெரியுமா, என் அம்மாவை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு தெரியுமா, எங்கள் அம்மாவோட பாசம் எப்படி இருக்கு தெரியுமா, அந்த பாசத்தை யாரு கண்ணுலையுமே நான் பார்க்கல தெரியுமா. உனக்கு நிறைய ரெக்கலாம் பெருசாக வந்த உடனே உங்கள் அம்மா கூட நீ வானத்துலலாம் பறப்பல்ல, அப்படி வானத்தில் பறக்கும் பொழுது எங்கள் அம்மாவை பார்த்தா நீ சொல்லு, இந்த பவி அம்மாவை தேடிட்டு இருக்கான்னு. அப்படி நீ சொன்ன வார்த்தை என் மனசுக்குள்ளே போய் ஏதோ பண்ணிடுச்சு பவி. ஒரு பொண்ணை அம்மா பாசத்துக்காக இப்படி ஏங்குறாளே அப்படின்னு உன்னை வியந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் யாராவது ஒரு மனுஷங்கள்ட்ட புலம்பிருந்தா கூட அந்த விஷயம் எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அந்த குருவிக்கிட்ட பேசிட்டு இருந்த பத்தியா, அது அப்படியே மனசு ஏதோ பண்ணிடுச்சுடி. நமக்கு அம்மா இருக்காங்க, அம்மா இருந்தாலும் அவங்க கிட்ட பேச முடியாம, அவங்க மடியில் படுத்து தூங்க முடியாம, அவங்க கையை பிடிக்க முடியாம ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பொண்ணு அம்மாவே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவள் அம்மா பாசத்தை ஏதோ ஒரு கண்ணில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. அந்த கண்ணா நான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அம்மா பாசத்துக்காக ஏங்குற உன் கண்ணுக்குள்ள உன் அம்மாவை நான் வரணும்னு நினச்சேன். அம்மா பாசத்தை யாருக்கிட்டையாவது காட்ட முடியாதா, அம்மா பாசத்தை யார் கண்ணிலையாவது பார்க்க முடியாதுன்னு ஏங்கிட்டு இருக்கிற உனக்குள்ள நான் வரணும்னு நினச்சேன். நீ காட்ட நினைக்கிற எல்லா பாசத்தையும் நான் முழுசாக வாங்கிக்கணும்னு நினச்சேன். என் பாசம் மொத்தத்தையும் முழுசாக உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். உனக்குள்ள நான் வரணும்னு நினச்சது உலகத்திலே தாய் பாசம் தான் பெருசு. இந்த தாய் பாசத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது தான். ஒரு பொண்ணு அம்மா மேலே வைக்கிற பாசமாக இருந்தாலும் சரி, ஒரு அம்மா புள்ள மேலே வைக்கிற பாசமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே சிறந்தது அது மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட பாசத்தை காட்டுறதுக்கு எனக்கு ஒரு பர்சன் தேவை. உன் அம்மா உன்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்பொழுது உன் அம்மா ஸ்தானத்தில் நான் பாசத்தை காமிச்சேன் அப்படின்னா நீ திரும்பி காமிக்கிற பாசம் எவ்வளோ ஆழமாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த ஆழமான பாசத்தை நான் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினச்சேன். எனக்கு என் பவியோட பார்வை பிடிச்சிருந்தது, அவள் குழந்தைத்தனமான பேச்சு பிடிச்சிருந்தது, அவள் கண்ணில் அந்த மழை துளியோடு சேர்ந்து வர்ற கண்ணீர் பிடிச்சிருந்தது. அவள் கொடுக்க நினைக்கிற பாசத்தை நான் மட்டும் திருடினோன்னு தோணுச்சு. ஸோ திருடுறது கஷ்டம் எனக்கு தெரியும் பவி. அதுவும் உன் மனசை திருடுறது ரொம்பவே கஷ்டம்னு தெரியும். அதனால தான் உன் மனசை திருடுறதுக்கு ஒரு தடவையும் ஆயுதமாக ஐ லவ் யூன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். ஸோ இப்போ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், உன் மனசை திருடிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உன் அம்மா மேலே நீ காட்ட நினச்ச எல்லா பாசத்தையும் எனக்கு தருவியா? நீ எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற கிஃப்டா நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? உன் அம்மா மேலே நீ காட்டணும்னு நினச்ச எல்லா பாசம், அந்த மொத்த பாசத்தையும் எனக்கே கொடுத்துறியா பவி? அதே போல் உன் அம்மா பாசத்தை நீ பார்க்கணும்னு நினச்சல, அப்படிப்பட்ட அம்மா பாசத்தை நானும் உனக்கு முழுசாக கொடுப்பேன் பவி. அதையும் தாண்டி நீ ஏங்குற ஒரு குடும்ப பாசத்தை நான் உனக்கு முழுமையாக தருவேன் என் குடும்பத்து மூலயமா. ஸோ என் முட்டை கண்ணியா ஃபஸ்ட்டு எனக்கு இப்படி தான் பிடிக்க ஆரம்பிச்சது. அவளோட பாசத்தை திருடணும் தான் எனக்கு நினைக்க ஆரம்பிச்சது. என் முட்டை கண்ணி என் மனசுக்குள்ளே எப்படி வந்திருக்கானு. மழையில் நனைந்து கொண்டிருந்த சின்ன குருவிக்கு உன் துப்பட்டாவால் ஆதரவு கொடுத்தாய். மழையில் நனைந்தபடி அந்த குருவியிடம் உன் தாய் பாசத்தை காட்டினாய். அப்போது நீ சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் நெஞ்சுக்குள் இரத்த நாளங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு தோள் கொடுத்து ஆறுதல் சொல்ல என் தாயில்லை, கைப்பிடித்து நடக்க என் தாயில்லை, அவள் வானை நோக்கி பறந்து விட்டாள். குருவியே, உனக்கு சிறகுகள் இப்பொழுது சிறியதாக இருக்கிறது. சிறகுகள் முளைத்து பெரிதாகி நீ வானில் பறக்கும் பொழுது அங்கே என் தாயை பார்த்தால் அவளிடம் ஒன்று சொல்வாயா? உன் மகள் கீழே வாடிக்கொண்டிருக்கிறாள், உன்னை பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் காட்டிய தாய்ப்பாசத்தை நானும் உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் என்று என் தாயிடம் நீ சொல்வாயா? இந்த ரீசன் மட்டும் தாண்டி உன்னை நான் லவ் பண்றதுக்கு காரணமா இருந்துச்சு. யாரோ உன் காதலில் வாழ்வது யாரோ, உன் கனவினில் நிறைவது யாரோ, என் சலனங்கள் தீர்த்திடவாராயோ. நீ ஏங்கி நிற்கிற அந்த தாய்ப்பாசத்தை இந்த கார்த்தி உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் உன்னை துரத்தி வந்தேன். உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த அன்புக்கு பின்னாடி வேறு எதுவுமே கிடையாது பவி. ஆசை மட்டும்தான் இருக்கே தவிர வேற எந்த ஏமாத்துற எண்ணமும் என்கிட்ட இல்லை பவி. இப்படி உன் மனசு திருடணும்னு நினச்ச கார்த்திக்கு ஒரு ஆயுதம் வேணும்ல.
ஓ அந்த ஆயுதமா என்னோட ஐ லவ் யூன்ற வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதிகபட்சமாக ஒரு வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது அது நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிரும்ல. ஸோ அப்படி பதிய வைக்க ட்ரை பண்ணேன். உன் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்தேன். உன் மனசை திருடிட்டேன். என் பவி என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டா. ஸோ பவிமா அண்ணங்கிறான், அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்டுங்கிறான், நான் ஒரு பணக்காரங்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ முழுசா எல்லாத்தையும் படித்து முடிக்கணுன்றதுனால தான் இந்த உண்மையை நான் கடைசியாக சொல்கிறேன். என்னோட ஃபுல் நேம் கார்த்திக் பிரகாஷ். ஸோ பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி இருக்கார்ல ரோஹித் பிரகாஷ், அவரோட தம்பி கார்த்திக் பிரகாஷ் நான் தான். இவ்வளோ நாளாக உன் கூட இருந்த உன் கார்த்திக் பிரகாஷ். நீ இந்த லெட்டரெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு சொல்லணும்னு நினச்சேன். சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் முடிவு உன் கையில் பவி. பவிமா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு. என் முட்டை கண்ணி என்னை கார்த்தின்னு மட்டும் நினச்சி என்னை இந்த லெட்டர் படித்ததுக்கப்புறம் ஹேக் பண்ணணும். ஐ லவ் யூ பவி. வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சில் தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போனே. இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமா நீ மறைஞ்சு போனே. முதல் உன்ன பார்க்கையில மனசுல மாற்றமில்ல, மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்ச ஞாபகம் நிறைஞ்ச தொலைஞ்சு. Good morning, sir. குட் மார்னிங். I have recently joined the Ilakya ma'am team. ஆல்ரெடி இலக்கியா டோல்டு நியூ ஜாயினிங் ரைட்? Yes, sir. I have joined the team and I have also be appointed as your personal PA, sir. பர்சனல் பிஏவா? அதுவும் எனக்கா? ஆமாம் சார், மேம் அப்படி தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. I don't need personal assistant. Who authorized your appointment as my PA? I don't know, sir, but they are told me that I am your personal assistant from now. They also instruction me that no one should enter your cabin without my permission and no one should discuss sharing any files with you without going taught me. புரியல. யாரை கேட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடுறான்? I don't know, sir, பட் மேம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் ப்ராஜெக்ட் ஏதோ ஆஃபீஸில் போயிட்டுருக்கான். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஸோ அது விஷயமாகவும் உங்கள் கேபினுக்கு அந்த டீம் மெம்பர்ஸ் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் உங்கள் கேபினுக்கு அவங்க வராங்க அப்படின்னா கேபினுக்கு வரதுக்கான ரீசன் என்கிட்ட அப்டேட் பண்ணணும். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்ற ரீசனையும் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் சார், உங்கள் கேபினுக்கு யார் உங்களை பார்த்து பேச வந்தாலும், அதாவது அந்த ப்ராஜெக்ட் டீம்லேருந்து யார் உங்கள் ரூமுக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்தாலும் அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் மேம் என்னையும் கூட இருக்க சொல்லியிருக்காங்க சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம் என்னை அப்பாயிண்ட் பண்ணதுக்கான ரீசனே இதுதான் சார். அண்ட் அதர்வைஸ் யூ ஒர்க் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ Get out of my room. சார், Can you hear me, my voice? I told you get out of my room. Do you understand what I am saying? First, I talk with Ilakya. So, you get out of my room now. உள்ள வந்த பவரடி அண்ணன் யாரு? ஹாப்பி மார்னிங் மாமா. என்ன என் கேபின் பக்கம்? ஏய், யாரு கேட்டு எனக்கு பர்சனல் பிஎல்லாம் நீ ஃபிக்ஸ் பண்ற? நான் கேட்டேனா? என்ன மாமா, எனக்கு லைஃப்பில் என்ன வேணும், என் கூட யாரை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணும்போது ஜஸ்ட் உனக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை உனக்கு சூஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் அவள் தான் உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவா. ஸோ எனி ஹெல்ப் யூ கான்டாக்ட் ரேகா. பாரு, எனக்கு அசிஸ்டன்ட் யாரும் தேவையில்ல. என்னோட ஒர்க்கை நான் பார்த்துப்பேன். ஸோ அதையும் மீறி எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் சஞ்சய் ப்ரோவை கான்டாக்ட் பண்ணிப்பேன். புரியுதா? சச்சோ, சஞ்சய் ப்ரோ நீ காண்டாக்ட் பண்ண முடியாதே. சஞ்சய் ப்ரோ ரோஹித் மாமாவுக்கு மட்டும்தானே அசிஸ்டண்ட்டு. உனக்கு எப்படி அசிஸ்டண்ட்டாக இருக்க முடியும்? நீ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி வேணாலும் ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இன்னுமா உனக்கு நம்பிக்கை வரல? நம்பிக்கை இல்லை மாமா. ஸோ அப்படியே வச்சுக்கோயேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. என்னதான் நந்தினி நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமகளாக இருந்தாலும்
ரோஹித் மாமாவோட ஒய்ஃபாக இருந்தாலும் ஸோ குவாலிஃபிகேஷன் வேணும்ல மாமா. ஸோ நந்தினி நல்லா ப்ராஜெக்டை முடிக்கணும்னு தான் நான் கூட ஆசைப்பட்றேன். பட் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் உனக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறேன். ரூமுக்கு அடிக்கடி யாரோ வந்துட்டு போகிற மாதிரி எனக்கு என்னவோ தோணுது. ஸோ நீயும் ஏதாவது பாசத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னா நந்தினி கூட சேர்ந்து மற்றவங்களோட டீம் ஒர்க்கும் கொலாப்ஸ் ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ நான் நந்தினியோட அவுட்புட்டை மட்டும் எதிர்பார்க்கலாமாம்மா, டீம் மெம்பர்ஸோட அவுட்புட்டையே எதிர்பார்க்குறேன். ஸோ நீ நந்தினிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, டீம் மெம்பர்ஸ் கிட்ட கோஆர்டினேட் பண்ணவே கூடாது. புரியுதா? இலக்கியா, சரி மாமா. இப்போ என்ன, உனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கிறது பிடிக்கல அவ்வளோதானே, மாற்றிக்கலாம் மாமா. பட் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 days தானே இருக்குது. ஸோ அந்த 10 days வரைக்கும் அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கட்டும். நீ வேணா அவங்கள்ட்ட பேச தேவையில்ல. பட் உங்ககிட்ட யார் யார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றதை அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன் மாமா, ஒரு பொண்ணு ஒரு 10 days உனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறியா? ஏய் என்ன மாமா, யூ ரிமைண்ட் மீ 10 days, just 10 days. எனக்கு ஒரு பெட்டு கட்டின ஞாபகம் இருக்கா மாமா? நான் கூட முட்டாள்தனமா ஏமாந்து ஜஸ்ட் 10 days தானே அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். பட் 10 daysல ஒரு பொண்ணோட லைஃபே மாற்ற முடியும்னு நீ எனக்கு ப்ரூஃப் பண்ணிட்ட மாமா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 10 daysல உன் லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் வருதானே செக் பண்ணிடுவோமா? ஒருத்தன் டாக்டர்ன்றதை மறைச்சி 10 நாள் அந்த பையனை ஆஃபீஸ்க்குள்ளே வச்சு என்னென்ன ப்ளே பண்ண. என் மனசு தடுமாறி ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆகி கல்யாணம் எப்படி நடத்தி வச்சிருக்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த 10 daysல உனக்கு கூட ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன் மாமா. ஏய் நீ எனக்கு பெட்டு கட்டின, இப்போ உன் லைஃப்பில் நான் ஒரு பெட்டு கட்டியிருக்கேன். நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கனே அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? அங்கே தான் ட்விஸ்டே இருக்குன்னு. நீ உயிரை கொடுத்து காதலிக்கிறேன், உயிராவே காதலிக்கிறேன், என் உயிராவே அவ மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கியே பவித்ரா, அவளோட சித்தி பொண்ணு தான் ரேகா. நோ மாமா, இந்த ரேகாவோட ப்ரொஃபைலை கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, டே அண்ட் நைட்டா. இந்த ரேகா இருக்கல்ல ரேகா, அவளை பற்றி ஒரு எக்ஸைட்டடான விஷயம் இருக்கு தெரியுமா மாமா? சின்ன வயசுலேருந்தே பவித்ராவுக்கு எது பிடிச்சாலும் அதுதான் இந்த ரேகாவுக்கு பிடிக்குமா. பவித்ரா ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டா அப்படின்னா அந்த ஆசைப்பட்ட பொருளை ரேகா தான் அவள் கைக்குள்ளே வச்சுப்பாலாம். ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், குட்டி கதை. உன்ன மாதிரி நான் என்ன ஃப்ராடா டாக்டர்னு சொல்லாமல் உள்ள அப்பாயிண்ட் கொடுக்கறதுக்கு நான்லாம் தைரியமான பொண்ணுமாமா. நான்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லி தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பேன். புரியுதா? கதையோட சுவாரஸ்யத்தை நீ தெரிஞ்சுக்க வேணாம். என்ன கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? இது கேம்ன்றதை தாண்டி மாமா, பவித்ரா உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டால. ஸோ அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. நீ தான் லவ் ஃபெயிலியரு அவள் என்னை விட்டு பிரிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு என் கழுத்தில் தாலி கட்டுற லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டியே. ஸோ நீ ஏன் மாமா ஃபீல் பண்ணுற? நீ வேணும்னா பவித்ராவை பிடிக்காதுன்னே சொல்லிப்பாரு. ஸோ ரேகா ஆசைப்பட மாட்டா. ஒரு வேளை பவித்ராவுக்கு உன்னை பிடிச்சிருச்சு அப்படின்னா, உனக்கு பவித்ராவை பிடிச்சிருச்சு அப்படின்னா ரேகா கண்டிப்பாக ஆசைப்படுவாள்ல மாமா. ஒரு வேளை உன் ஆளோட லவ் உண்மையாக இருந்தா நீ தான் வேணும்னு நினச்சா போட்டி வேணா போட சொல்ல பார்ப்போம். பவித்ராவுக்கு கார்த்தி வேணுமா இல்லை ரேகாவுக்கு கார்த்தி வேணுமான்னு நீ எனக்கு 10 நாள் டைம் கொடுத்த, நான் உனக்கு எவ்வளோ நாள் வேணாலும் டைம் தரேன். டேக் யூர் ஓன் டைம். ஓ லவ் ஜெயிக்குதா இல்லை பவித்ரா லவ் ஜெயிக்குதா இல்லை உங்கள் 2 பேரையுமே தோக்கடிச்சிட்டு ரேகா உன்னை தூக்கிட்டு போகிறாளான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜோக் சப்போர்ட்ஸ் மாமா, இந்த கேப்பில் எந்த இடத்துலையும் டீமுக்கு நீ சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால மட்டும்தான் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஓம் பெட்டில் நீ ஜெயிச்சிட்ட மாமா, 10 நாளில் நான் தோத்துட்டேன். ஸோ இப்போ நான் கட்டியிருக்கிற 10 நாளில் யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாம் மாமா. ஆல் த பெஸ்ட் மாமா. ரேகா விசஸ் பவித்ரா நல்லா இருக்கல?